ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லைவ் வந்தாச்சு. நம்மளுடைய பீப்புள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். அவங்க எல்லாரும் வரட்டும். ஓகே. ஹாய் ஹாய் காய்ஸ், வாங்க வாங்க. நம்ம லிங்கை மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நேற்று செஷன் எப்படி போச்சு? ஹவு யூ பீப்புள் ஆர் ஃபீலிங் ரைட் நவ்? யூஎக்ஸ்ல எப்படியாவது ஒரு ஒரு பெரிய பர்சனா வந்துடலாம்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? யூஎக்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் ப்ராக்டிஸ் நீட் டு பி தேர். ஓகே. யாரையும் வந்து சும்மா தான் ஹையர் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்ல உங்க மேல ஒரு மினிமலா 4 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்க. பர் மந்த்துக்கு 30,000 சேலரினா 4 lakhsனு வச்சுக்கோங்க. அந்த 4 lakhsக்கு நீங்க ஒர்த்தா அப்படின்றது தான் விஷயம். உங்களோட ப்ரொஃபைல செல் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. உங்க ப்ரொஃபைல நீங்க என்ன பண்ணணும்? வாண்ட் டு செல் இட் டு பீப்புள், அவ்வளவுதான். ஓகேவா? காய்ஸ், என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஏ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே செஷன். ஓகேவா?
ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன, ஓகே. ஸோ ஹவ் யூ கேன் பி யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எவ்வளோ சீக்கிரமாக முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த செஷன் மூலயமா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய மோட்டிவேஷன், இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, லைக் ஆரோ லக்ஷ்மன் அண்ட் டிமென்டி அண்ட் ஹெச்ஆர் நவீன், எங்களோட அல்டிமேட் கோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 டிசைனரை வந்து சவுத் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக ஃபுட்பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? இந்த 1,00,000 பேர் அடுத்த ஒரு 2,00,000 3,00,000 அது மாறிட்டே இருக்கணும். தட் இஸ் அவர் மோட்டிவேஷன், தட் இஸ் அவர் எய்ம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த செஷன்ஸை 15 நாள் வந்து இருக்கட்டும் சரி, இல்லை 7 நாளாக இருக்கட்டும் சரி, நாங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்கள் இந்த விஷயத்த ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான். ஓகேவா? யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியாமல் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். அதனால தான். ஓகே. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அழகா உங்களுக்கு யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன, எப்படி வந்து உள்ள போகலாம், எப்படி வேண்டாம், என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்மளால முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்டர் ஹெச்ஆர் நவீன் பிரதர். ஸோ அவர் இல்லைன்னா இந்த செஷன் பாசிபிளே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் அவரோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ், நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப கிராட்டிடியூட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இஸ் ஹெல்பிங் லாட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ், ஐடி பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு அளவுக்கு நல்ல டொமைன்குள்ளே புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ யூஎக்ஸ்ல நிறைய டெலிவரபிள்ஸ் இருக்கு. அந்த டெலிவரபிள்ஸ்ல நேற்று 7 டெலிவரபிள் பார்த்தோம். அது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நேற்று பார்த்த அந்த 7 டெலிவரபிள்: யூசர் பர்சோனா, கஸ்டமர் ஜர்னி மேப், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இது போல நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம், ஷேர் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ அதோடைய ரிமைனிங் இருக்கிற போர்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நேற்று வராதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக டைப் பண்ண சொன்னேன். அதுக்கு உங்க யாருக்காவது வலிச்சதுன்னா சாரி. ஓகேவா? நேற்று நீங்க படிச்சதை தான் நம்ம ஷேர் பண்ண சொன்னோம். ஸோ ப்ளீஸ் டைப் வாட் யூ ஹவ் பீன் ஸ்டடிட் லாஸ்ட் டே. ஓகே, டைப் பண்ணுங்க. நிறைய பேர் வராதவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாமா? எஸ். ரொம்ப ஆர்வமா நிறைய பேர் படிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகேவா? வில் ஸ்டார்ட் நவ். நெக்ஸ்ட் 7 யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். பிரைன் ஸ்டார்மிங், கஸ்டமர் ஜர்னி மேப், ஸ்டோரி போர்ட், ஆர்கிடெக்சர், சைட் மேப், யூசர் பர்சோனா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? we have seen many of things. இது எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களை ரிக்ரூட்மெண்ட்லாம் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? நீங்க படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே இன்டர்வியூல கேட்க போற கொஷின்ஸ். நீங்க பண்ண போறது எல்லாமே டெய்லியும் ஒர்க் பண்ண போற டெலிவரபிள்ஸ். ஓகே. இட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் சொல்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிங்க.
ஓகேவா? சூப்பர். எஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ரிப்ளை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்க எல்லாருக்கும் நன்றி. ஓகே, யூசர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டெலிவரபிள் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ளோப்பா. யூசர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் பேல காசு உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. என்ன ப்ராசஸ்? கூகுள் பே ஓபன் பண்ணணும், நம்பரை சூஸ் பண்ணணும், அமௌண்ட்டை போடணும், அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும், பே நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு டன்னு. இந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, இதற்கு பெயர் டாஸ்க் ஃப்ளோ. ஒரே ஒரு ஃப்ளோவை மட்டும் ஒர்க் பண்றதுக்கு பேரு டாஸ்க் ஃப்ளோ. இதே போல ஒரு ஆப்ல இருக்கிற என்டையர் ஃப்ளோவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேரு யூசர் ஃப்ளோ. அதாவது யூசர் ஒரு யூசர் ஆட் பண்றது, கூகுள் பேல அக்கௌண்ட் ஆட் பண்றது, கார்டு ஆட் பண்றது, ஓடிபி போடுறது, ரிக்வஸ்ட் கொடுக்கறது, எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல அந்த கூகுள் பேல, அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ற அந்த ஃப்ளோவுக்கு பேரு யூசர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூசர் ஃப்ளோ ஆல்சோ நவுன் அஸ் அ டாஸ்க் ஃப்ளோ. டாஸ்க் ஃப்ளோ இஸ் அ சிங்கிள் ப்ராசஸ், சிங்கிள் ஸ்டெப். ஒரு ஓவரால் ப்ராடக்டோட ஒட்டுமொத்த அவுட்புட் தான் வந்து பாத்தீங்கன்னா யூசர் ஃப்ளோ. காட் இட்? புரிஞ்சுதா? ஸோ யூசர் ஃப்ளோ இல்லாம உங்களால ஒயர் ஃப்ரேம் போட முடியாது. ஸோ யூசர் ஃப்ளோவுக்கான டேட்டா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இன்ஃபர்மேஷனோட டேட்டா எங்கேருந்து வருது? கஸ்டமர் ஜெர்னி மேப். ஸோ கஸ்டமரோட ஜெர்னி மேப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் வந்து, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்ல இருந்து யூசர் ஃப்ளோ வந்து, யூசர் ஃப்ளோல இருந்து தான் ஒயர் ஃப்ரேம் வருது. யாரா இருக்கலாம் யூசர் ஃப்ளோ டேட்டா இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்றீங்களோ, யூசர் ஃப்ளோ எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ, யூஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் கைஸ், டைப் பண்ணுங்க. 37 பேர் லைவ்ல இருக்கீங்க. ஸோ யூஎஃப், யூசர் ஃப்ளோ அப்படின்றது ஓகேவா? அப்படின்றது என்ன? நான் சொன்னேன், ஒரு டாஸ்க் மட்டும் ஃப்ளோவா போட்டு காட்டினீங்கன்னா அதுக்கு பேரு டாஸ்க் ஃப்ளோ. ஒரு ஆப்ல இருக்கிற என்டையர் ஃப்ளோவையும் ஒட்டுக்கா போட்டு காட்டினீங்கன்னா அதுக்கு பேர் யூசர் ஃப்ளோ. நீங்க போயிட்டு எங்க போய் படிச்சாலும் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா யாருமே யூஐ யூஎக்ஸ தெளிவுபடுத்த முடியாது. ஓகே, நீங்களே போய் படிச்சு கூட பாருங்களேன். இப்ப நான் சொன்னதே போய் கூகுள் பண்ணி பாருங்களேன், சுத்தம் உங்களுக்கு பயங்கரமா. ஸோ இது இவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஹவு டு பிகம் அ யூசர் ரிசர்ச்சர். கண்டிப்பா ஐ வில் கிவ் அ கிளாரிஃபிகேஷன் ஆன் திஸ். கண்டிப்பா நான் கொடுக்குறேன். என்ன ஃப்ளோவில் நான் அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு தென் ஐ வில் கிளாரிஃபை திஸ். ஓகே, எல்லாத்துக்குமா நான் ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஓகே, எஸ். அடுத்து போலாமா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம். ஸோ ஒயர் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா,
உங்களுடைய அப்ளிகேஷன் டிசைனு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இங்கதான் டெக்ஸ்ட் வைக்கணும், இங்கதான் பட்டன் வைக்கணும், இங்கதான் இப்படி கார்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத ஒரு படிக்கு முன்னாடி, அதாவது அவுட்புட் எடுத்து பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒயர் ஃப்ரேமா போடுவேன். அதுக்கு பேரு சாம்பிள் அவுட்புட் சொல்லுவாங்க. ஓகே, அந்த சாம்பிள் அவுட்புட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் அப்படி சொல்லுவாங்க. ஒயர் ஃப்ரேமிங்ல 3 விதமான ஒயர் ஃப்ரேமிங் இருக்கு. லோ ஃபெடிலிட்டி, லோ இன்ஃபர்மேஷன். மிட் ஃபெடிலிட்டி, மீடியம் லெவல் இன்ஃபர்மேஷன். ஹை ஃபெடிலிட்டி, ஃபைனல் அவுட்புட் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, ஹவு ஃபைனலி யூ ஆர் பில்டிங் அ ஹை ஃபெடிலிட்டி டிசைன். அதான் ஃபைனலா தேவைப்படுறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் இப்போ என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அ மூமெண்ட். அதாவது ஒயர் ஃப்ரேம், லோ ஃபெடிலிட்டி, ஹை ஃபெடிலிட்டி. லோ ஃபெடிலிட்டின்றது எதுல டிசைன் பண்ணுவாங்கன்னா பென்சில் பேப்பர்ல வரைகிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்கெல்டன் டயக்ராம், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எலும்பு கூடு டயக்ராம்னு சொல்லலாம். எலும்பு கூடு மாதிரியே இருக்கா, இதுல பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் ஒண்ணு இருக்காது. ஜஸ்ட் கோடு 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 அப்படின்னு தான் இருக்கும். இதுல இருந்து ஒரு படிக்கு மேல போகிற அந்த மிட் ஃபெடிலிட்டி, அதாவது அந்த மிட் ஃபெடிலிட்டின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் டிரான் டிசைன் சொல்லலாம். இதுக்கு பேரு கம்ப்யூட்டர் டிரான் டிசைன். இது பேரு மிட் ஃபெடிலிட்டி சொல்லலாமா? இது எதுல ப்ரோ பண்றது? நோட் பண்ணிக்கிங்க, பால்சமிக். இந்த பால்சமிக் என்ற ஆப் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், லோ ஃபெடிலிட்டி போடுவோம். இந்த டூலுக்கு பதிலாக நிறைய புது புது டூல்லாம் கூட வந்திருக்கு. பட் இந்த டூல்ல இருக்கிற கம்ஃபர்ட் போல எந்த டூல்லையும் கிடைக்காது. இதுலயே எல்லா டெம்ப்ளேட், எல்லா விதமான அசெட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்ன எங்க எங்க வரும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆஸ் அ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா யூ ஹாவ் டு டிஃபைன் தி எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் யூஐ இப்படிதான் இருக்க போகுதுன்ற ஸ்கெல்டனா இருக்கு. ஸ்கெல்டன் என்னது? ஒரு ரஃப்பான விஷயம். இத ரஃபா டிசைன் பண்ணி அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணி ஒரு யூஐ டிசைனர் தான் என்ன பண்ணுவாரு, ஃபிக்மாவில் டிசைன் பண்ணுவாரு. யாரெல்லாம் ஃபிக்மான்றது ஆப் தெரியும்? ஃபிக்மா ஆப் யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் ஃபிக்மா ஆப், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு கொலாபரேட்டிவ் டூல். ஓகே, மல்டிபிள் டிசைனர்ஸ் கேன் ஒர்க் டுகெதர். ஹியர் ஏ டு இசட், லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தேவையான ஏ டு இசட் எல்லாமே பண்ண முடியும். அதாவது யூ கேன் ஒர்க் ஆன் ஹை ஃபெடிலிட்டி, யூ கேன் ஒர்க் ஆன் மார்க்அப்ஸ். ஓகே, யூ கேன் ஒர்க் ஆன் ஃபிக்ஜாம். ஃபிக்ஜாம்னு ஒன்று இருக்கு. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தேவையான எல்லா விஷயத்தையும் கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச்ல இருந்து எல்லாமே இதுல பண்ண முடியும். இத பாருங்க, ஃபிக்மா டிசைன், ஃபிக்ஜாம், டெவ் மூட், இப்போ ஃபிக்மா ஸ்லைடுன்னு வந்துருச்சு. இது எல்லாம் புதுசு. இது எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கு வருஷம் வருஷம். மார்க்கெட்ல ரொம்ப ஃபெமிலியரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டூல் வந்து ஃபிக்மா. பால்சமிக்ல லோ ஃபெடிலிட்டி இதுவரையும் தான் யூஎக்ஸ் டிசைனரோட வேலை. இதுக்கப்புறம் யார் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேலை, யூஐ டிசைனரோட வேலை. டிசைன் வந்து கலர்ஃபுல்லா ஃபைன் டியூன்டான அவுட்புட்டா வெளியே வரும். அதான் ஃபிக்மாவோட ஒர்க். இப்போ லோ ஃபெடிலிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுதா? இதான் லோ ஃபெடிலிட்டி, பேப்பர் பென்சில வரைகிறது. மிட் ஃபெடிலிட்டின்றது ஒரு கம்ப்யூட்டர் டயக்ராம். ஹை ஃபெடிலிட்டின்றது ஃபிக்மாவில் வர அவுட்புட், ஃபைனல் ஸ்கெட்ச், ஃபைனல் அவுட்புட், டிசைன் அவுட்புட். இதுதான் ஃபைனல். இது வயர் ஃப்ரேமுக்கு தான் வந்தோம். அதை விட நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் இங்க.
ஓகே, இப்போ ஒயர் ஃப்ரேம் அப்படின்றத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒயர் ஃப்ரேம் எல்லா டூல்லையுமே பண்ணலாம்ப்பா. எல்லா டூல்லையும் எல்லாம் பாசிபிள். யூ கேன் ஒர்க் ஆன் ஃபிக்மா யூசிங் ஆல் தி திங்ஸ். ஓகேவா? பட் ஒயர் ஃப்ரேம்ன்றது என்னன்றத உருவானது பால்சமிக்ல தான். தலைவனை படிக்காம வாழை போய் படிக்கிறது நல்லதா? ஓகே, ஸோ ஒயர் ஃப்ரேம்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஹியர் வி ஹாவ் லோ ஃபெலிட்டி, ஹை ஃபெலிட்டி அண்ட் மிட் ஃபெலிட்டி. இந்த மூணு விஷயம் இருக்கு. ஓகேவா? வெப்சைட் நேம் பால்சமிக், balsamicCloud.com. இருங்க, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். எஸ், பால்சமிக் போட்டிருக்கேன், ஃபிக்மா போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ ஒயர் ஃப்ரேம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ, நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப் இப்படிதான் ஒர்க் ஆகணுன்ற மாதிரி ரூட் போட்டு கொடுக்குறது. அதாவது ஒயர் ஃப்ரேமிங் அது முடிச்சதுக்கு அப்புறம் அத இந்த அந்த வழிகள்ல இப்படிதான் போகும் அப்படின்ற ஒரு சிமுலேஷனை கொடுக்கறது. ஒரு ப்ராடக்டை இன்ட்ராக்டிவா ஒர்க் பண்ண வைக்கிறது, அதாவது அனிமேஷன் பண்ண வைக்கிறது. அதாவது ஒரு ஆப் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கிளிக் பண்ணா இங்க இருந்து இப்படி போவோம், இங்க இருந்து இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்பை பண்றதுக்கு பேரு வாட் ப்ரோட்டோடைப்பிங் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ப்ரோட்டோடைப்பிங் எதுல பாசிபிளா பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் டூ இட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். எதுல வேணா பண்ணலாம். லைக் ஃபிக்மாலையும் பண்ணலாம், பால்சமிக்லயும் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். பட் இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்பிங் இப்போ எஃபிஷியண்டா எதுல பண்ண முடியுதுன்னா கேன்வா சாரி ஃபிக்மால தான் பண்ண முடியுது பக்காவா இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப். ஸோ இன்டராக்டிவா பண்ணீங்கன்னா அப்படியே கலர் கலரா இருக்கும். கிளிக் பண்ணா அந்த பட்டன் இந்த பட்டன் இங்க போற மாதிரி இப்படி எல்லாமே பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அண்ட் ஆல் பாசிபிள் ரைட் நவ் இன் ஃபிக்மா. ஸோ ஐ எம் ஷேரிங் மை ஸ்கிரீன். ஸோ இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அந்த இது இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணா இப்படி போகணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணா இங்க வரணும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா இந்த பேஜுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ரூட் போடுவீங்க. இது பேர் வந்து ஒயர் ஃப்ரேமிங் இல்ல ஒயர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ஒயர் ஃப்ளோ. இதுக்கு பேர் என்னது? ஒயர் ஃப்ளோ. ஃப்ளோன்றது என்னதுன்னா இந்த மாதிரி ஃப்ளோவை போட்டு காட்டுறது. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ். உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இந்த யூசர் கிளிக் பண்றாரு, அதை ஆல்ட்ரேஷன் பண்றாரு. அதுக்கு இதெல்லாம் வந்து ஃபிக்மாலே பண்ணது. லஞ்சு, டின்னரு, டெசர்ட். ஓகே, என்ன பிரைஸ் ரேஞ்சில் பாக்குறாரு. இன்ட்ராக்டிவா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இந்த மாதிரி இதுல மட்டும் தான் பண்ண முடியுமா ப்ரோ? லைக்
ஃபிக்மால மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நிறைய டூல் வந்துருச்சு. ஃப்ரேமர்னு ஒரு டூல் வந்துருச்சு. கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் அப்படின்னு ஒரு டூல் வந்துருச்சு. புரோட்டோபைன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்துருச்சு. தேர் வாஸ் என் நம்பர் ஆஃப் டூல் கேம். பட் அந்த டூல்லாம் நான் யூஸ் பண்றேன்னா நம்ம கம்பெனில யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஒன்லி ஃபிக்மா மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ரோட்டோடைப் அப்படின்றதுமே ஹை ஃபைலிட்டி லோ ஃபைலிட்டி எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேவா? ஸோ லோ ஃபைலிட்டி ஹை ஃபைலிட்டி மிட் ஃபைலிட்டி அதுலயுமே ப்ரோட்டோடைப்பிங்ல இருக்கும். ஸோ வயர் ஃப்ரேம் ப்ரோட்டோடைப் இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை போட்டாதான் அவங்களால டிசைன் அவுட்புட் ஒழுங்கா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஸோ உங்க டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ வாண்ட் டு திங்க் அபவுட் யுவர் வயர் ஃப்ரேம் அண்ட் யுவர் ப்ரோட்டோடைப். இதுக்கெல்லாம் டேட்டா எங்கேருந்து வருது? இதுக்கெல்லாம் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் யூசர் ஃப்ளோ மூலியமா வருது. ஓகே. ஸோ லோ ஃபைலிட்டி அண்ட் ஹை ஃபைலிட்டி இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்றது என்ன தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ரோட்டோ அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். PROTO ப்ரோட்டோ. ஜஸ்ட் டைப் ப்ரோட்டோடைப் ப்ரோட்டோ. What is the difference between low fidelity and high fidelity? லோ ஃபைலிட்டினா லோ இன்ஃபர்மேஷன், அதுல டிசைன் பத்தி ஐடியாவே இருக்காது. ஜஸ்ட் பேப்பர் பேனாவில் எடுத்து வரைஞ்சு வச்சிருப்பீங்க. ஹை ஃபைலிட்டி மீன்ஸ் எண்ட் ரிசல்ட், த எண்ட் ஆப் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு த எக்ஸாக்ட் ஆப் லுக் அண்ட் ஃபீல் இன் டிஃபைன்ட் இன் ஹை ஃபைலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ். லோ ஃபைலிட்டி மீன்ஸ் லோ லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் pencil and paper. High fidelity means the outcome will be high fi and high information, the exact output of the product, the look and feel. Exactly. So those things are high fidelity and mid fidelity and low fidelity. Got it? Okay, next we'll go for next. Information design. What is information design? So information design that you present on interface plays a significant role guiding the user and helping them to accomplish their goals. Information can refer to text as well as audio visual elements, animated GIFs, and explainer videos and voiceovers. Information design என்னப்பா? இதுக்கு பேர் வந்து விஷுவல் டிசைன் சொல்லலாமா? விஷுவல் டிசைன்னா ஒரு ப்ராடக்ட் உடைய லுக் அண்ட் ஃபீல், டைப்போகிராஃபி, டிசைன் சிஸ்டம், இமோஜோகிராஃபி, iconography, this all things together, that is visual design. Sound also will come under visual design. Animated GIFs comes under visual design. Explainer video comes under visual design. Voiceovers will come under
visual design. So information design mean your design system, your visual design. So visual designer means he used to he wants to create mock-ups, animations, okay, audio visual elements and explainer videos, all those stuffs. That is visual designer's task. Got it? So visual designerன்றவங்க மல்டிபிள் டிசைன்ஸை ஒர்க் பண்ணுவாங்கப்பா. மல்டிபிள் லேஅவுட் மல்டிபிள் விஷயத்துல ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் தேர் ஒர்க். காட் இட்? இன்ஃபர்மேஷன் டிசைன்னா அது ஒருங்க காட்டுறேன் உங்களுக்கு. சாம்பிள் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. விஷுவல் டிசைன்னா என்னன்னு காட்டுறேன். விஷுவல் டிசைன் எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், தெரியுதான்னு பாருங்க. ஸோ விஷுவல் டிசைன்ன்றது என்னன்னா பேசிக்கலி கிராஃபிக்ஸ் டிசைன் தான். ஓகேவா? கிராஃபிக் டிசைன் தான். பட் இன் ஆர்டர் டு டிஜிட்டல், இன் ஆர்டர் டு யுவர் ஒயர் ஃப்ரேம், இன் ஆர்டர் டு மொபைல் ஆப், இது எல்லாம் சேர்ந்தது தான் விஷுவல் டிசைன். விஷுவல் டிசைன்ன்றவங்க ஸ்ட்ராங்கா கிராஃபிக்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கும் அவங்களுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம்? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் விஷுவல் டிசைன் அண்ட் யூஎக்ஸ் டிசைன்? விஷுவல் டிசைன் இஸ் நத்திங் பட் யூஐ டிசைன். So user interface design comes under visual designers only. Got it? So those people will create lot of visual elements like banners, GIF images, color codes, iconography, typography. All those colorful stuffs comes from visual designers. Got it? புரிஞ்சுதா? That is information design. So visual design, information design, all the things are same. Visual designers are working as a UI designers in our IT companies. So as a UI UX designer, you have to master in visual design also and user experience design also. Got it? So UI designer mean, visual designers mean layout, navigation, text copies. அதாவது டெக்ஸ்ட் காப்பீஸ்னா உள்ள வரப்போற கண்டென்ட். நான் சொன்ன கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுவாங்க சொல்லிட்டு அதோடைய டிசைன் எலிமெண்ட், ஃபாண்ட் என்ன போடணும், அந்த ஃபாண்ட் போல்டா வேணுமா, மீடியமா வேணுமா, those things can comes from visual design. Got it? So visual design பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா just type VD, visual design. Exactly 50% UI, 50% UX. Okay, you need to very clear on this. You want to be good at visual design and as well as you want to clear at UI UX design. Both are 50-50 percentage you need to concentrate. Okay. There is no 100 percentage UX. There is no 100 percentage UI. You need to maintain both the things together. Got it?
ஓகே. எஸ். விஷுவல் டிசைனுக்கு அப்புறம் அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ரைட்டிங், மைக்ரோ காப்பி. அந்த யூஎக்ஸ் டிசைனர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த டிசைனை எல்லாம் வாங்கி அந்த காப்பி ரைட்டர் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது யூஎக்ஸ் ரைட்டர், தோஸ் பீப்புள் வில் give a content for the website and app. So UX designer and UI designer are responsible to create a visual design and user experience design. So UX writer is responsible to give a content. What is a text? We need to use it in our mobile application. Those responsibility comes from UX writer. So UX writing is a practice of choosing the right words people see when they have interacting with software like app or website. Those kind of text and typography designed by, developed by UX designers, not UX designers, UX writers. So the UX writer has some strategy. Those strategy has been called as a UX content strategy. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, எங்க பார்த்தோம்? நாலாவதா பார்த்தோம் இல்லையா? Fourth one, what we have seen as a deliverable, content strategy. So those people comes under the UX writer has given some plan, right? Those plans are called as a content strategy. So this specialized writing about designing the conversation between a digital product and the person using it, like heading of text, labels, navigation menu items, error messages, all the text items and interfaces has been comes under, falls under terms of micro copy or UX writing. Got it? இப்போ யாராவது உங்களை மைக்ரோ காப்பினா என்னன்னு யூஎக்ஸ் டேர்ம்ல கேட்டாங்கன்னா சொல்லுவீங்க, இட்ஸ் அ வேர்ட். the the people what interacting in the application and label name, all the words can be comes under micro copy. This question has been comes in UX interview. You need to be very clear on this. Got it? So UX writing and micro copy, I have got some idea. If you people are feeling like that, please type UXW in our chat window. UXW, please type like that. UXW, UX writing. Okay. Content writing மாதிரியா bro? Exactly bro. Content writing for mobile apps, not for social media. மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்டுக்காக கண்டென்ட் ரைட் பண்றவங்களுக்கு பேரு யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. மைக்ரோ சாரி டெக்னிக்கல் ரைட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வேற. கண்டென்ட் ரைட்டர்ன்றவங்க வேற, யூஎக்ஸ் ரைட்டருங்கன்ற வேற. இவங்க ஒன்லி ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணுவாங்க, நம்மளுடைய டிசைன்ஸ் எடுத்து அதில் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. எஸ். ஷல் வி கோ ஃபர்தர்? சூப்பர். வெரி கியூரியாசிட்டியா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர்.
அடுத்து மார்க்அப்ஸ். நெக்ஸ்ட் மார்க்அப். வாட் இஸ் மார்க்அப்? Markup is the final outcome from the designer to showcase to the stakeholders. Like you have designed all the high fidelity mockups. If you are showing like that, client will say, "Arey Baba, this is the design. I'm not at all liking this." Definitely, they will say, "Why?" Because high fidelity mockup will not give the final outcome. Correct? It won't give the final outcome, right? When you have pasting on the mobile mockup, that time only it will give a final output. Correct? If you are showcasing like this, if you are showcasing like this, people will believe this is the final design, or the stakeholder will believe this is the final design. This is not that much great, man. I'm looking for something else. Definitely they will tell. Correct? So that is the reason we work like this. This is the mobile shill out, right? This mobile shill out will paste it on mobile screens. Understand? So this is called markup. This is UI markup or UX markup. Okay. But every industry will we have a markup design. In graphics, we have a markups for teacup. Everything we have a markups in various format. T-shirt, visiting card, okay, paper bag. All the products will have markups. Markups mean sample output. If you are not printed anything, but when once you are showcasing like printed, it will look like this only. So this is how our markups looks like. In every places we will use markup. Like a graphic designer also will use markup. Okay, same like our designer, like UI UX designer also need to use markups. This is our final markups. Understand? You got a clarity on this? ஸோ மார்க்அப் மீன்ஸ் ஒரு சாம்பிள் ஸ்க்ரீனை அப்படியே எடுத்துன்னு போய் ஒரு மொபைலுக்கு மேலே ஒட்டனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவுட்புட் காட்டுறது. அப்போதான் நம்ம ஸ்டேக் ஹோல்டருக்கு புரியும் டிசைன். ஓ ஓகே ஓகே, இப்போதான் ஆப் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வெறும் டிசைன் எதுவுமே இந்த மாதிரி காட்டினீங்கன்னா இது நல்லா வருமா அப்படின்னு ஒன்று சந்தேகமா நம்மளை கேட்பாங்க. அந்த சந்தேகத்தெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணணும்னா we need to do this kind of a markups. Hope you people are got cleared right now. மார்க்அப்ஸ் பத்தி ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மார்க்அப் அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ மார்க்அப் லுக்ஸ் லைக் அ ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் அ கம்ப்ளீட்டட் ரியல் ஆப். தே ஆர் லிட்டில் மோர் தென் இமேஜஸ். Unfortunately, many claims seems to believe that this stage you must be really close to actually finishing the whole project. அதாவது ப்ராஜெக்டோட எண்ட் ஸ்டேஜில் இருப்பீங்க நீங்க. அப்போதான் இந்த மார்க்அப் போய் கொடுக்க போறீங்க. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னா குட் லுக்கிங் விஷுவல் அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கு, இப்படிதான் வரும் ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு நம்ம கிளைண்ட்டுக்கு ஷோகேஸ் பண்ற ஒரு மூமெண்ட். ஸோ மார்க்அப் அப்படின்னு ஐடியா கிடைச்சிச்சுன்னா மார்க்அப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் டைப் மார்க்அப். எஸ், மொபைல் ஸ்கிரீன்ஸ்குள்ள வச்சு காட்டணும். தட் இஸ் மார்க்அப். மார்க்அப்
டைப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா கிடைச்சதுன்னா மார்க்அப்னு டைப் பண்ணுங்க. வில் கோ ஃபார் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம். Design system is a important deliverable for UI UX designers. How it is important to the designers? Like if you are going to build a house, you need to you need to buy all the materials like raw materials like sand, cement, rods, iron rods, lot of raw materials, correct? Paint, like that. The same way, when you are going to build a application, you need to have a default elements, reusable components, okay, and then how the interaction should be, and the layout, all the things will be created as a pieces and pieces, correct? So then only you can able to reuse. Otherwise you can't reuse the things, or you can bring the consistency. Why? Because in our team there was a hundreds of designer will be there. People cannot make the consistency. Everyone will build a own design system, then they will use the app, and the app will be look like, not look like a app. It's a consistency, not a consistency app. So you want to make a consistency throughout the application. So if you want to build a consistency, you need to use the design system format. So design system will bring the consistency for entire application. In Tamil version, how வீடு எப்படி கட்ட போறோமோ அதுக்கு தேவையான மாதிரி ரா மெட்டீரியல் வாங்கி வைக்கிறோமோ, அதே மாதிரி வீட்டுக்கு ஜல்லி மண்ணு கல்லி வாங்க மாதிரி நம்ம டிசைன் பண்ண போற ஆப்புக்கும் காம்பனண்ட்டு, எலமெண்ட்டு, கைட்லைன்ஸ், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, டெக்ஸ்ட்டுக்கு என்ன சைஸ் கொடுக்கணும், என்ன சைஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் முன்கூட்டியே டிஃபைன் பண்ணி வச்சிருறது டிசைன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஒரு லைப்ரரி மாதிரி. இதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் உள்ள வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அதுல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். உங்களோட டீம்ல 100 டிசைனர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு டிசைன் போட்டாங்கன்னா உங்க ஆப் வந்து சுத்தமா கண்டமாயிடும். அப்போ யூ வாண்ட் டு மேக் த கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் தி டிசைன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிசைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் முடியும். டிசைன் சிஸ்டம் பத்தி எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டிஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். It's not a unique format. It is a system to be followed. உங்களோட ரூல் புக் மாதிரி, உங்களுடைய ரூல்ஸ் மாதிரி. ஓகேவா? இது இருந்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு பிரிங் தி கன்சிஸ்டன்சி. இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் தி டிசைன் சிஸ்டம், the mobile app looks like clumsy, not in consistency format. So it's a rule book. ரூல் புக்னா இப்படிதான் என்னோட சைஸ் இருக்கணும், இன்புட் ஃபீல்டு இப்படிதான் இருக்கணும், பட்டன் இப்படிதான் இருக்கணும். So you are defining the components, you are defining the sizes, text, all the things has been defined as much possible at the earlier stage. It's not a unique format, it's a rule book for your application. இப்போ நெக்ஸ்ட் வேற ஒரு டிசைனர் உள்ள வருவாரு. Another design will come onboarded to your team. Those person also need to build a application same screens like your design system what you have been built. புரிஞ்சுதா?
Exactly. Basic design props in the design system for making UI. Exactly correct. Okay. அடுத்து பார்க்கலாமா? DS. Please type DS. Next, usability report. What is usability report? So usability report means one task. The designer will create two different UI. Okay. To test which UI is working better. So one UI will be created by one user, another UI created by another user. Okay, va? So there was a users will be there. So these people will give the apps to them. They will test the design. Who will complete the task as much possible? Those designs are passed from the test. So this is the usability report. We will create every design markups. அதாவது இதெல்லாம் யூசபிலிட்டி ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்கப்பா. ஒரே டாஸ்க்கு ரெண்டு டிசைனை பண்ணி ஒருத்தவங்க கிட்ட டிசைன் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமா யார் முடிக்கிறாங்களோ அதை ஃபைனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எஃபிஷியன்சி, சாட்டிஸ்ஃபிகேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எவ்வளோ சீக்கிரத்தில் அதை முடிக்கிறாங்க அப்படின்றத விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். தட் இஸ் த ரிப்போர்ட் கால் யூசபிலிட்டி ரிப்போர்ட். புரிஞ்சுதா? ஸோ இதில் எந்த டிசைன் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகுது, விச் டிசைன் இஸ் பெர்ஃபார்மிங் வெல் பேஸ்ட் அப்பான் த டூ யூசர்ஸ் டிசைன். So we can take a better decision on the design. Okay. So those things are called as a usability report. It's very, very important activity in UI UX. When user research is happening, that time they will give the design and they will ask them to perform the task. The user will perform the task and they will calculate the time period. How long this people taken, how long this design is taken. Based upon that, they will decide what is the best UI, best UX. Got it? இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூசபிலிட்டி ரிப்போர்ட்பா. இது வந்து எல்லா டிசைனுக்கும் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ யூ பீப்புள் ஆர் காட் அ கிளாரிட்டி ஆன் யூசபிலிட்டி ரிப்போர்ட். ப்ளீஸ் டைப் யூஆர். யூசபிலிட்டி ரிப்போர்ட் யூஆர். Exactly. Yes, Muthu Sabrish. Exactly correct. UR, usability report. Please select, please type usability report. ரெண்டு டிசைன், ஒரே டாஸ்க்கு ரெண்டு டிசைன் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. யாரு அதுல ஈஸியா சீக்கிரமா முடிக்கிறாங்களோ அந்த டிசைன் நல்லா இருக்கு, நல்ல சூப்பரான டிசைன், அதை ஃபைனலைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கு பேர் ஏபி டெஸ்டிங் சொல்லுவாங்க. இதுல இருந்து கிடைக்கிற அந்த ஸ்பீடு எவ்வளவு டைமிங்ல முடிக்கிறாங்களோ அதை வச்சு டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. திஸ் இஸ் யூசபிலிட்டி ரிப்போர்ட். புரிஞ்சுதா? எஸ். யூஆர் டைப் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் டெலிவரபிள் பார்க்க போறோம். ஸோ வி ஆர் இன் த ஆல்மோஸ்ட் த லாஸ்ட் டெலிவரபிள் ஆஃப் த செஷன். இது மட்டும் தான் இருக்கா ப்ரோ? நம்ம 14 டெலிவரபிள்ஸ் தான் இருக்கா? இதுக்கு மேல இருக்கான்னு பாத்தீங்கன்னா தேர் வாஸ் மெனி டெலிவரபிள்ஸ் ஆர் தேர். பட் அதுல இம்பார்ட்டன்டா வச்சிருக்கிறது மட்டும் இருக்கு. ஓகேவா? எஸ், யூஆர் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். யூசபிலிட்டி ரிப்போர்ட். ஒரு ஆப்போடைய டிசைனை யூசர்ஸ் கிட்ட கொடுத்து இதை ஒர்க் பண்ணியா அப்படின்னு கொடுப்பாங்க. அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அதை எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு யூசர் முடிக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி அந்த டிசைனை ஓகேவா ஓகே எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இதை விட மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்ல முடியாது தலைவா. இதோட நான் 4வது டைம் சொல்றேன் இதை.
ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. புரியுதா ப்ரோ? ஓகே கைஸ், ஜஸ்ட் கிட்டிங். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? எஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? டன். அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். ஒரு ஆப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் நம் கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா? If you are a UI UX designer, you are joining a company, joined in a company, they have launched the application. Once the application has been launched, people will be lay off you or they will send you out. No, it's not like that. Why? Because then only they will try to get a feedbacks from the user and they will update the product. ஸோ ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெவலப்பே பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறது ஒரு பேசிக் வெர்ஷன் தான். அதுக்கப்புறம் அதை ஷேப் பண்ண தான் உங்களுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணும், பெட்டரா ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ யுவர் ப்ராடக்ட் வில் கெட் பெட்டர் ஹவு யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். ஸோ தெர் வாஸ் அ 4 tools ஆர் தேர். ட்ரை டு நோட் இட் டவுன். ஒரு 4 டூல் இருக்குப்பா இந்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. There was a 4 tools are there. Not only 4 tools, there was many tools are there. Wait, I will share my screen to explain what is usability report. User use UX analytics tools. Okay, I just quickly share my screen. ஸோ நான் இதுவரை பார்த்த ஒரு 4 டூல் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் அனலிட்டிக்ஸ் பா. ப்ளீஸ் ரைட் இட் டவுன். அடோப் அனலிட்டிக்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஹீட் மேப், லக்கி ஆரஞ்ச். What is that? Lucky Orange is one another platform. And then Oddjar is another platform. Oddjar, Google Analytics, okay, Heat Map, and Adobe Analytics. So these are the 4 platforms we use for monitor our application. So using these tools, you can understand who is our audience, where those people are coming from, and what is their interest. இந்த பிஹேவியர் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்றோம். சொல்றது புரிஞ்சுதா? எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? யூசருடைய பிஹேவியரை அனலைஸ் பண்றதுக்காக. ஸோ யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டைப் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போடைய யூசர்ஸ் பிஹேவியர், அவங்க எங்கேருந்து வராங்க, என்ன பண்றாங்க, எப்படிலாம் அடுத்த லெவலுக்கு போறாங்க அப்படின்றத பார்க்கறது தான் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸோட பேர். ஸோ யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு யூசர் அவருக்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கிறது. இதை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு யூசர் எங்கேருந்து வராரு, என்னென்ன பண்றாருன்றது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். அதை வீடியோவா ரெக்கார்டும் பண்ண முடியும். ஆனா பேர் தெரியாது, அவங்களுடைய ஐடென்டிட்டிலாம் தெரியாது. இப்போ சென்னையில இருந்து ஒரு யூசர் வந்திருக்கிறாரு, 28 வயசு ஆகுது, அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு இந்த ஆப்ல அப்படின்றத மட்டும் என்னால எடுத்துக்க முடியும். சொல்றது புரியுதா? தட் இஸ் கால் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல். ஸோ இந்த போல நிறைய டெலிவரபிள்ஸ் நம்ம மார்க்கெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததை விட அதிகமாகவே நிறைய டூல் இருக்கு. வயர் ஃப்ரேம், ப்ரோட்டோடைப், ஃப்ளோ சார்ட், சைட் மேப், யூசபிலிட்டி ரிப்போர்ட், ஸ்டைல் கைடு, யூசர் ஜர்னி மேப், காம்படேட்டிவ் அனலைஸ், ஹை ஃபைலிட்டி மார்க்அப், சிஸ்டம் மேப், ஃபைண்டிங் சிஸ்டம், பர்சோனா,
paper prototype, content inventory, mood board, infographic. There was a many tools are there. Not only இந்த 14 tools மட்டும் கிடையாதுப்பா. இங்க நிறைய டூல் இருக்கு. ஓகே, காட் இட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும், மாஸ்டர் பண்ணணும் நீங்க. யூ வாண்ட் டு மாஸ்டர் ஆன் தீஸ் டூல்ஸ். காட் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல என்னென்னலாம் படிச்சோம் அப்படின்ற அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Meanwhile, I will take the attendance link. இன்னைக்கு என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்கப்பா? What and all you learned today? Please type here. So attendance link இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். So please give your attendance. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நான் அட்டண்டன்ஸ் லிங்க் போட்டிருக்கேன். parallelly I will give another link. ஓகே, ஸோ எங்களுடைய அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறையா. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் ஹவு த செஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஷேர் இட் டு அஸ். ஸோ அதுக்கான லிங்க்கையுமே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹவு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் டுவார்ட்ஸ் அஸ் அதையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் give a feedback, valuable feedback that will be useful for us. Thank you, Muthu, Sabarish, Sivaranjani, thank you, Priya, thank you, Nivi, thank you. See, I'm putting many effort here. I'm taking continuous per day க்கு வந்து பாத்தீங்கன்னா I'm taking 4 to 5 sessions. என் தொண்டெல்லாம் எவ்வளவு காலி ஆகுதுன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ ப்ளீஸ் டேக் அ கால் அண்ட் ரெகுலர் அட்டன் பண்ணுங்க. ப்ராசஸ் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் அப்புறம் ஃப்ரீயா கிடைக்காது. ஸோ யூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, தேங்க்யூ லிதேஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் comment. What and all you learned today. And yes, yeah, thank you guys, thank you so much. உங்களோட இன்புட் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் எப்படி இருந்துச்சு உங்க செஷன் அப்படின்றத நீங்க லிங்க்டின்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஷேர் த ரிவ்யூ லிங்க் ஹியர். ஓகே, இந்த ரிவ்யூ லிங்க்லையுமே நீங்க போடலாம். தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ லிதேஷ். நான் உங்களோட லிங்க்டின் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ பீன் வெரி ஹாப்பி யுவர் லிங்க்டின் எனக்கு தெரியுது. தேங்க்யூ. Okay, super guys, thank you. I'm going to eat my dinner right now. So thank you so much for your valuable support.
வில் மீட் டுமாரோ. தேங்க்யூ.